ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து ஹேர் ஃபால் தான். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, என்ன ரெமெடி போடுறது அப்படின்னு தெரியாமல் கடைகள்லாம் எந்த ரெமெடி வாங்கி போடாமல் நம்ம வீட்டிலே ஒரு சீரம் ரெடி பண்ணுவோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கோங்க, 4-5 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு, வெந்தயம், இந்த பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இது ஒரு கிளாஸில் இருந்து 1/2 கிளாஸ் வாட்டர் வர்ற வரைக்குமே நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னே பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ் வரும்போதே இது ஒரு நல்ல ஆயில் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில்லாம் எதுவும் இல்லாமல் கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கலாம். அதில் வந்து ரோஸ்பெரி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரோஸ்பெரி போட்டு கொதிக்க வைக்க வேணாம், ஏன்னா இதில் உள்ள குட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெமெடியையும் இதில் ஊற்றி ஒரு ஓவர் நைட் இதை வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. வடிகட்டி எடுக்கும்போது நம்ம வந்து வாட்டரில் தான் இது பண்ணணும். இப்போ பார்க்கும்போது நல்லா ஆயில் மாதிரி வருது. இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி நல்லா வடிகட்டுங்க. ஏன்னா இது ஒரு ஜெல்லு மாதிரி உருவாயிடுச்சு. நல்லா மேஷ் பண்ணி இதில் உள்ள வந்து எசன்ஸ் ஃபுல்லாமே நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ இதுவாக வந்திருக்குன்னு. இந்த ரெமெடியை வந்து நான் நைட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கும்போது நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றி வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இதை வந்து உங்கள் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவர் நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து நீங்கள் தூங்கிடலாம். மார்னிங் எழுந்திரிச்சு பாய்ஸ்னால் வாஷ் பண்ணிடுங்க. கேர்ள்ஸ்னால் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். டெய்லி ஹேர் வாஷ் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.